இப்போ நம்ம ஹேர் ஆயிலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். செம்பருத்தி பூ, மருதாணி, துளசி, ஆவாரம்பூ, கருவேப்பிலை, இது பன்னீர் ரோஸ் காய வச்சது, இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு கத்தாழை, ஒரு 4 நெல்லிக்காய், வெந்தயம், கருப்பு எள்ளு, ஆளி விதை, கரிசலாங்கண்ணி பொடி, வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி, இது கரிஞ்சீரகம். இது எல்லாத்தையும் இப்போ பவுடர் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சாச்சு. மருதாணி மட்டும் அரைக்கலை, இதை அப்படியே எண்ணெயில் போட்டுக்கலாம். கரிசலாங்கண்ணி பொடி, வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி இருக்குது. இது கொஞ்சமாக வேப்பிலை பொடி, வேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, அதனால் பொடியை எடுத்துருக்கேன். இது கரிஞ்சீரகம், ஆளி விதை, எள்ளு, வெந்தயம் எல்லாம் ஒன்று கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் 3/4 லிட்ரு, நல்லெண்ணெய் 150 கிராம், விளக்கெண்ணெய் 100 கிராம். பாத்திரம் வச்சாச்சு. அயன் கடாயில் தான் வைக்கணும். அயன் கடாய் இல்லைன்னாலும் நீங்கள் சில்வர் பாத்திரம் வச்சுக்கலாம். ஆனால் அயன் கடாயில் வைக்கிறது ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மொத்தம் 1 லிட்டர் எண்ணெய், 3 எண்ணெயும் சேர்த்து 1 லிட்டர் எண்ணெய் மொத்தம். அரைச்சி வச்சதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ மருதாணியும் இதோடய சேர்த்துக்கலாம். இது எண்ணெய் வந்து பொங்கும். அடுப்பை நம்ம குறைச்சே வச்சு சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், அப்புறம் காமிக்க. எண்ணெய் நல்லா 10 நிமிஷமாக சிம்மில் தான் வச்சுருக்கேன். அடுப்பை கூட்டி வச்சோம்னா எல்லாம் பொங்கி கீழே சிந்திடும். அதனால் கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்துக்கலாம். இது வேப்பிலை பொடி. கரிசலாங்கண்ணியும் வேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதனால பவுடராகவே சேர்த்துக்கிறேன். இது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு நல்லா மணல் பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா அடுப்பு சிம்மில் வச்சு காய்ச்சிக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். ஆயில் நல்லா காஞ்சிட்டு இப்போ இறக்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இது வந்து இப்படி நொறுங்கணும், மணல் மாதிரி இருக்கணும். அப்படியே அது இருக்க பக்குவத்துக்கு இறக்கிடலாம். இப்போ பக்குவத்துக்கு வந்துட்டு இப்போ எண்ணெய் இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆயில் வந்து சூடு ஆறட்டும். சூடு ஆறினோன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே மூடி போடாமல் அப்படியே இருக்கட்டும். இப்போ மூடி போட்டோம்னா அப்படியே வேர்வை தண்ணியெலாம் உள்ளே விழுந்துடும். அதனால் ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 2 மணி நேரம் கழித்து மூடி வச்சுருவோம். ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். மறுநாள் எடுத்து வடிகட்டிட்டு காமிக்கும். எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு. இந்த சக்கையை பாருங்கள், இவ்வளோ தான். இது எல்லாமே நல்லா புழிஞ்சி நல்லா சக்கையை நல்லா புழிஞ்சாச்சு. இல்லை எண்ணெய் இல்லை, சக்கை தான் இது. நல்லா புழிஞ்சாச்சு. புழிஞ்சி நல்லா வடிகட்டியாச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக, ஒரு நைட்டு ஃபுல்லாக அயன் கடாயிலே இருக்கணும். அப்போ தான் நல்லது. உடனே நம்ம காய்ச்சி எடுக்கக்கூடாது. அதனால் ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்து இன்றைக்கி காலையில் நான் வடிகட்டி எடுத்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.